அவருக்கு என்ன சின்னத்துல ஓட்டு போடுவீங்க? என்ன சின்னத்துல? உங்க ஓட்டு மூக்குல கிரி ஓட்டு மொத்த பேர் ஓட்டு போடுற மாதிரி நான் பிரச்சனை போலமா? இப்ப ஒரு 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது இல்லையா? அந்த ஆட்சி யாருக்காக நடக்குது? உண்மைதான். என்னன்னா ஆட்சிக்கு முதல்ல கைது போட்டு கொரோனா பேரு 4000 ரூபாய் கொடுத்து வருதா இல்லையா? அதான் முதல் கையெழுத்து. 2வது கையெழுத்து மகளிர் சுய உதவிக்குழு வாங்கிருச்சு கடனை புறாத்தியா. 3வது கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுமா? உங்களுக்கு கட்டணம் இல்லை, அவங்களுக்கு கட்டணம். அதுக்கு பேரு என்ன? பயணம் உண்டாச்சியா? ஆம்பளை போனாங்க பார்த்து நீங்க போனா கட்டணம். அது 3வது கையெழுத்து. 4வது கையெழுத்து சொல்லணுமா? 4வது கையெழுத்து வேற ஒன்றும் இல்லை. மாசம் 1000 ரூபாய் அங்கே 1000 அது 4வது கையெழுத்து. ஆமா, அதுதான் சொல்லுகிறேன். பொங்கல் வச்சு மாதிரி மாசத்துல பொங்கல் கண்டி கொண்டாடுறீங்க. இப்ப அதையும் சொல்லிட்டார். இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தா நான் வர்ற கையெழுத்து எல்லாம் எங்க அன்பு சகோதரர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அடுத்து சொல்லிருக்கிறார். இப்ப போற கையெழுத்து என்னன்னா, கையெழுத்து போட்ட உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு வருவார். யாரு? மணிகாரு, விஓ, தாசில்தார் தப்புன்னு தட்டுவாங்க. எட்டி பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கோப்பரத்துக்கு கையில கொடுத்துருவாங்க. 8000 ரூபாய் கோப்பர் கைக்கு வந்துடும். 8000 ரூபாய் கோப்பர் கைக்கு வந்த உடனே நாம என்ன பண்ணலாம் சொல்லு சொல்றோம். 8000 கையெழுத்து வாங்கணும். உடனே சங்கத்துக்கு போகணும், இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போகணும். அங்க போய் கடையில போய் ஒரு பிடிக்கிற கடை, அது சிவா எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், அல்லது பிஆர் சன்ஸ் கடையா இருக்கலாம், இல்ல நம்ம பேக்கரிக்கு வேண்டிய கடையில இருக்காங்க. அநேகமா எனக்கு தெரியாத கடை இல்லை. அதான் அந்த கடையில போய் நேர போய் உனக்கு என்ன பொருள் வேணுமோ, உனக்கு என்ன பொருள் வேணுமோ, ஒண்ணு மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். ஏமா தூரம் முடியாது சொல்றீங்க. ஒண்ணு மிக்சி வாங்கிக்கலாம், இல்ல கிரைண்டர் வாங்கிக்கலாம், அதுனாக்கா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஓவன். அப்படின்னா காலையில் சுட்டு வச்சுக்கலாம் வச்சுக்க, சாயங்காலம் வரைக்கும் அப்படி சூடாக. அதாவது ஃப்ரிட்ஜு ஆறாம வச்சுக்கிறதுக்கு ஓவன். இன்னொன்று ஸ்பெஷலா இருக்கு. என்ன ஸ்பெஷல் தெரியுமா? எல்லாமே இதெல்லாம் வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் செய்ய போறேன். நான் இப்ப உங்களை கேட்கிறேன், ஸ்டாலின் என்னன்னு சொன்னா செய்வார செய்வாங்க. என்ன சொல்றீங்க? செய்வார் இல்ல? சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் அண்ணன் சொல்வார். இதுதான் உண்மையான நிலவரம். அதனால்தான் எனக்கு எடப்பாடி வந்து அவரு சொல்றாரு, நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், நான் தோசையை சொல்றேன், சப்பாத்தியை சொல்றேன். என்னைய போட்டு நான் கேட்கிறேன், நீ முதலமைச்சரா இருக்க, நீ முதலமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னேன்? 58 வயசானவங்களுக்கு எல்லாம் நானு இலவச பஸ் பாஸ் தரேன். யாருக்காவது கொடுத்துக்கிறாரா? ஆட்சிப்பட்டு யாருக்கா வச்சிருக்கா? யாருக்கா வச்சிருக்கா? இல்ல இல்ல கிடையாது. அடுத்து சொன்னாரு, யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவருக்கெல்லாம் 3 செட்டு இடம் தரேன். எத்தனை பேர் கொடுத்துருக்கிறேன்? ஆட்சிப்பட்டு மண்ணால இந்த பக்கத்துல பார்ப்போம். யாருக்கா அது கிடைச்சிருக்கா? யாருக்கு கிடைக்கல இல்ல, யாருக்கும் கிடைக்கல. அடுத்து சொன்னார், தாய்மாரெல்லாம் பார்த்து யாராருக்கெல்லாம் எல்லாம் ரெடியா வச்சுக்கீங்க, என்ன ரெடியா வச்சுக்கீங்க, செல்போன் வாங்கி தரேன்.
அவங்க 1000 ரூபாய் நோக்கியா செல்போன் அதை செல்போன் நிறைய சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா? எடப்பாடி சொன்னா எந்த காரணத்தும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய செங்கத்தூரின் ஆட்சிப்பட்டு கூட்டோடுல 18 கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு கலை கல்லூரி கொண்டு வர இருக்கிறது. அது யார் கொண்டாடுறாங்க? யாரு கையை கட்டுற பேர் சொல்லல, நான் மூக்க சொல்றேன். யார் கொண்டாடுறது? நம்ம ஊருக்கு அரசு கல்லூரி கொண்டு வந்தது யாரு? நான் இல்லப்பா, நான் சொல்லி வாங்கி கொடுத்தேன். கொண்டாடுறது யாரு? மூப்பை கிரி. யாரு? அது எப்ப கிரிப்பேன் ஏன் கொண்டாடான்னு தெரியுமா? இப்ப சொல்றேன். அது என்ன பார்த்து எங்க எங்க செங்கத்திலாம் போய் அரசு கல்வி கல்லூரியில் திருவண்ணாமலை தான் படிக்கிறாங்க. அண்ணாமலை திட்டம் சொல்லுங்க. ஒரு திட்டத்துக்கு பேரு பெண்கள் போய் படிக்க போனா அரசு கல்வி கல்லூரியில 1000 ரூபாய் புதுமைப்படுத்த தராங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்களை படிச்சாங்க தமிழ் புதல்வனா 1000 தராது. இந்த 1000 எங்க செங்கத்தூர்ல கணக்கெல்லாம் போடுற ரேட்டு. அந்த 1000 வாங்குறது எங்க தொழில் ரொம்ப கம்மியா இருக்குது. 1000 ரூபாய் வாங்குறவங்க தமிழ் புதல்வன் திட்டமா இருந்தாலும் புதுமைப்பெண் திட்டமா இருந்தாலும் என் தொகுதியில் இருக்கிற சகோதரிகள் எல்லாம் படிச்ச 1000 ரூபாய் வரம் வாங்குவாங்க. அதை நீங்க பண்ணக்கூடாது. முதல் லிஸ்ட்ல விட்டுட்டாங்க, வரல. முதல்ல ஒரு லிஸ்ட் விட்டாங்க, அது வரல. செங்கம் ஒட்டிமா எனக்கு ரொம்ப விடல. அந்த ஆழ்வார்பேட்டை என் வீட்டுல வந்து உட்காந்துன்னு தலைமாட்டில் உட்காந்து என்ன தலைமாட்டில் உட்காந்து என் கலைக்கல்லூரி வந்து செங்கம் வரலப்பா. சரி, மறுநாள் காலையில் இருக்குன்னு நேரா முதலமைச்சர் வீட்டுக்கே போனேன். முதலமைச்சர் வீட்டுக்கு போய் அண்ணா அந்த லிஸ்ட் 20 லிஸ்ட்ல வரலன்னா செங்கத்தூர் வரலன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நான் நாச்சு போட்டு செங்கத்துக்கு போனா ஓட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் தயவு செய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவர் உடனே முதலமைச்சர் போட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி அவரை போட்டு இந்த பொதுப்பணித்துறை மந்திரியோட சொல்ல தாங்க முடியுங்க. ஆனா நான் சொல்ல பண்ணணும்னா இந்த மூப்பை என்ன சொல்ல பண்றேன், அதனால நான் உங்களை சொல்ல பண்றேன். அவருக்கு உடனே அவர் போன் பண்ணி மறுநாள் கையெழுத்து போட்டு செங்கம் பகுதிக்கு இன்றைக்கு கலைக்கல்லூரி வந்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு மூல காரணம் தம்பி மூப்பை கிரி. மூப்பை தான் காரணம். அதுல யாரும் மேல பங்கு போட முடியாது. நான் கூடுறது ஒத்தாட்சிக்கெல்லாம் முதலமைச்சர் இருப்பாங்க. நான் இந்த எம்எல்ஏவுக்கும் முதலமைச்சருக்கும் பாலமாக இருக்கிறார் தான். நான் பார்த்து நடக்கிறோம் இல்லையா? ஏமாந்தா நம்ம மேல நடந்துரும். அது வேற விஷயம். சொல்றேன், பாலமா இருந்து பணியாற்றுவது தான் என்னுடைய கடமை. அதே போன்று 18 கோடி மதிப்பீட்டுல மேற்பெண்ணாத்தூர்ல நுகர்வோர் வாணிப கழகத்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். 6 கோடி மதிப்பீட்டுல அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணிகள் இன்னைக்கு நடைபெறுகிறது. 2 கோடி மதிப்பீட்டுல அரியாங்குஞ்சி ஒரு சாலை பணி நடைபெற்றிருக்கிறது. 5 கோடி மதிப்பீட்டுல அரட்டவாடி இளங்கொண்டி இடையே வழிச்சாலை மாற்றம், அரட்டவாடி கிராமத்துக்கு கூடுதல் பள்ளிக்கூடம் கட்டடம். அரட்டாவது யாராவது வந்துக்கிறீங்களா? வந்துக்கிறீங்களா? இந்த சிஎம்கே ஏஎம்கே ஓஎம்கே எல்லாம் சொல்லக்கூடாது. அவன் எந்த கட்சியும் பார்க்கறது இல்லை, எனக்கு தெரியும். அவன் எம்எல்ஏனா எல்லாருக்கும் நான் எம்எல்ஏ தான் பணியாற்றுறாங்க தான். நான் ஏதோ முகத்தொதிக்கலாம் சொல்றேன். என்ன சொல்ல போனா இந்த வாயாடி புள்ள போய் மௌனமா இருக்கிற புள்ள கஷ்டப்பாட்டு மௌனமா சாதிப்போம். இது சண்டை போட்டு நம்மகிட்ட சாதிக்கிற புள்ள. அதனால யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? நீ விவரமா இருக்கிற யாருக்கு? அது செங்கத்தூரில் மாத்திரம் கிடையாது, 200 இடத்திலையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. மேல ஆண்டுகிற வார்த்தை தெரியுமா? மேல டெல்லியில ஆடுறாரு யாரு பேரு? மோடி. அவர் எப்பேற்பட்டவர்? அப்படிலாம் சொல்ல அவர் 15 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்ல போறது சொல்லிட்டு ஏமாத்தி போனாலும் 5 லட்ச ரூபா போடுற 5 லட்சம் பைசா கூட போடல. அப்படி ஒரு ஆளு.
அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மூர்ல உற்பத்தி பண்ற பொருள் அரிசியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், எந்த பொருளா இருந்தாலும் தமிழ்நாட்டில உற்பத்தி செய்யற பொருளுக்கு வரி அவர் போடுறாரு. அவர் வரி போட்டதால என்னாச்சு? விலையாச்சு. என்ன விலை? 35 ரூபாய்க்கு வந்த அரிசி மார்க்கெட்ல 60 ரூபாய். காரணம் ஜிஎஸ்டி. 120 ரூபாய் வித்திருந்த மிளகா இன்னைக்கு 300 ரூபாய் ஜிஎஸ்டி. அதுக்கு அடுத்தது 120 ரூபாய் வித்த நல்லெண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய் இன்னைக்கு 420 ரூபாய். கேட்டா ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி போடுறது யாரு? ஒன்றே அரசாங்கம். அதுதான் போட்டோம். இந்த சிலிண்டர் திமுகவும் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற பொழுது மன்மோகன் சிங் 400 ரூபாய் சிலிண்டர் இதுதான் இல்லையா? இன்னைக்கு என்ன 1000 ரூபாய் இல்ல? அப்ப எவ்வளவு ஏறி போயிருக்குது? 600 ரூபாய் ஏறிக்குது சிலிண்டர் விலை. யாரு? மோடியால. அதுதான் பரவாயில்லை. 25 ரூபாய் எவ்வளவு? நம்ம என்ன நினைப்போம்? ஒரு பொட்டை பிள்ளை பிறந்து வீட்டுல, ஐயோ பொட்டை பிள்ளை பிறந்துச்சு, கூட்டு ஒரு கூட்டு மணி தங்கமா வைக்க கூடாது, கொஞ்சம் ஒழுங்கா அவன் சித்திரமா இல்லை வீட்டுக்காரன் தாஜ்மா கடைக்கு போறது சொல்றமா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், 25 ரூபாய் வித்த பவுனு இன்னைக்கு 1,20,000 ரூபாய் விற்கிறது நியாயமா? இதெல்லாம் மோடி காரணம் தான். மோடி மட்டுமல்ல, அந்த மோடியை வரி போடுன்னு சொன்னது யாருன்னா இங்க இருக்கிற எடப்பாடி. யாரு? எடப்பாடி தான் அந்த அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தார். ஜிஎஸ்டி என்கிற அதிகாரத்தை எடப்பாடி தான் கொடுத்தாரு. இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு. அது வேற வந்து எனக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுறது எதுக்கடா ஓட்டு போடுறது? இவ்வளவு விலைவாசி ஏற்றி விட்டுட்டீங்களா? அது ஓட்டு போடுறது கொடுக்குறேன். எதுக்கு ஓட்டு போடுறோம்? நான் கேட்கிறேன். கேளுங்க. 4 வேலை இருந்தா 4 ரூபாய் வித்து சிலிண்டர் இன்னைக்கு 1050 ரூபாய் விற்குது அவங்க மோடியால. அவங்க உடனே கூட்டு வச்சிருக்கிறேன். அப்படி கேளுங்க. 4 கேள்வி. நல்லா இறக்குமே சொல்லுது, ஓட்டு போடக்கூடாதுங்க. நம்ம தானே ஓடுச்சு பாருங்க, அதை உடைச்சு அது உள்ள போனதுதான். அதனால வந்திருக்கிற அத்தனை பேரும் கேட்கிறேன், இந்த தொகுதி வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தம்பி தமிழ் சொல்ல முடியாது. என் வீட்டு 3வது பையன் யாரு? மூப்பேக்கு. ஏன்னா ஏற்க 2 பசங்க இருக்கான். ஒருத்தன் இன்ஜினியர், அவன் பேரு வந்து குமரன். இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் டாக்டர் கம்பன். இப்போ 3வது பையன் யாரு? மூப்பேகிரி. அதனால அவர் ஓட்டு போடுவதும் என் குடும்பத்திற்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான். எனவே மூப்பேகிரிக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம்.